நியோமிங்கிற பொண்ணு பள்ளிக்கு போறா. நியோமியோட வீடு 2வது சாலையில 3வது வீதியில இருக்குது. வரைபடத்துல 2வது சாலை 3வது வீதின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம 2 மற்றும் 3ன்னு எடுத்துக்குவோம். அவளோட பள்ளி 4வது தெருவிலையும் 10வது வீதியிலையும் அமைஞ்சிருக்கு. இதை நாம 4 மற்றும் 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ 4வது தெரு வழியா 10வது வீதியில இருக்கக்கூடிய பள்ளிக்கு போகணும். இப்போ இதைத்தான் நாம வரைபடத்தால பள்ளி வீடு இந்த 2 புள்ளிகளையும் குறிக்க போறோம். இப்போ நியோமி எத்தனை கட்டங்களை கடந்து வீட்டில இருந்து பள்ளிக்கு போவா? அதுக்கு நாம முதல்ல வீடு எங்க இருக்குன்னு குறிக்கலாம். அது 2வது தெருவு 3வது வீதி இல்லையா? இதை ஒருங்கிணைச்சா 2 அப்புறம் 3. இப்போ எக்ஸ் அச்சில் வலது பக்கமா 2, இதே மாதிரி ஒய் அச்சில் வீதியை குறிக்கலாம். அப்படின்னா 2 மற்றும் 3. வலது பக்கத்தில் 2வது தெருவு 3வது வீதி. நாம 2வது தெருவில் இருந்து 3வது வீதிக்கு போகணும். அப்படின்னா இதுதான் அவளோட வீடு. அவ இங்கே தான் வசிக்கிறா. இப்ப அவ பள்ளிக்கு 4வது தெரு 10வது வீதிக்கு போகணும். அவ அங்க போகிறதுக்கு தொடக்க புள்ளியான 0 மற்றும் 0த்துல இருந்து போகணும் இல்லையா? முதல்ல 4வது தெருவுக்கு போனதுக்கு அப்புறமா 10வது வீதிக்கு போகணும். அப்படின்னா புள்ளி 4 மற்றும் 10. இப்போ இதோ இங்கே தான் அவளோட வீடு இருக்கு. அப்புறம் இங்கே தான் அவளோட பள்ளி இருக்குது. இப்போ அவ 4வது தெருவு 10வது வீதியில நடக்க தொடங்குறா. அப்படின்னா அவ 2வது தெருவில் இருந்து 4வது தெருவுக்கு போகிறா. அப்புறமா மேல் நோக்கி 10வது வீதி. இப்போ அவ 2வது தெருவில் இருந்து 4வது தெருவை அடைய எத்தனை கட்டங்களை தாண்டி போகிறா? அவ 2 தெருக்களை கடக்கிறா இல்லையா? இது 1வது தெருவு, இது 2வது தெரு. இதுல நாம தெருக்களோட கட்டங்கள்ல மெல்லமா நகர்த்தணும். நல்லா பார்த்துக்கோங்க, இதுல அரை கட்டங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நகர்ந்து போகும்போது கவனமா போகணும். அதனால முதல் கட்டத்துல இருந்து 3வது தெரு, 2வது கட்டத்துல இருந்து 4வது தெருவுக்கு போகணும். அப்ப அவ இதுவரைக்கும் 2 கட்டங்கள் நகர்ந்திருக்கா, அதாவது கடந்திருக்கா. அப்புறம் அவ 3வது தெருவில் இருந்து 10வது தெருவுக்கு போகணும். அப்போ 3வது தெருவில் இருந்து 10வது தெருவுக்கு போகிறதுக்கு 7 கட்டங்கள் நகர்ந்து போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுல கிடைமட்ட வாக்குல 2 கட்டங்கள் நகர்ந்தும், அப்புறமா செங்குத்து வாக்குல 7 கட்டங்கள் நகர்ந்தும் பள்ளியை அடையிறா. அப்போ 2 கூட்டல் 7ங்கிறது 9 கட்டங்களை நகர்ந்து போயிருக்கா. இப்போ இந்த 9ங்கிற விடைய சரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சரியான விடை தான்.